எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மைக்ரோவேவில் வந்து ரசத்துக்கு வந்து பொடியாக வந்து வறுத்துட்டு எப்படி அதை அரைச்சி ரசம் வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து துவரம்பருப்பு வந்து 2 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து 2 கப் எடுத்துக்கோங்க. மிளகு வந்து 1.5 கப் எடுத்துக்கோங்க. தனியா வந்து 2 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து மைக்ரோவேவில் வந்து எல்லாத்தையும் வந்து சுவிட்சு முதல்ல ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து 1 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. துவரம்பருப்புக்கும் கொத்தமல்லிக்கும் 1 நிமிஷம் வச்சு அதை வந்து 1 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துருங்க. ஜீரகத்துக்கு வந்து 30 செகண்ட் வச்சுக்கோங்க. 30 செகண்ட் வச்சுட்டு மிளகு வந்து 30 செகண்ட் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பாட்டிலில் போட்டுருங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளியை எடுத்து ஊற வச்சு அதை வந்து ஊறினதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வடிகட்டுறது மூலிமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் கடையில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த ரசப்பொடியை போட்டுருங்க. அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு வந்து எடுத்து போட்டுட்டு கொத்தமல்லிக்கு நல்லா கேஸ் ஸ்டவ்லேயே மீடியத்தில் வச்சுட்டு கொத்தமல்லி தலையை போட்டுட்டு தக்காளி வேணால் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நன்றி.